டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு குரோமோசோம் அது ஒரு டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது அது என் பாயிண்ட்ஸில் வந்து டீலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிளில் டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போதும் கொஞ்சம் கொஞ்சம் கட் ஆகிட்டே வரும். ஸோ கட் ஆகிட்டே வரும்போது லாஸ்ட்டில் அது இல்லாமல் இருக்கும் போது இதுக்கு மேலே செல் ரெப்ளிகேட் ஆக முடியாது. ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட 50 to 70 டைம்ஸ் ஒரு செல் ரெப்ளிகேட் ஆகும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த செல் வந்து டெத் ஆகிடும். ஸோ இதை தான் வந்து ஹேஃப்லிக்ஸ் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேஃப்லிக்ஸ் லிமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஆக்சுவலி அது இல்லாமல் போச்சு அப்படின்னா சில நேரங்களில் கேன்சர் மாதிரி நோய்கள்லாம் வரலாம். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்படியே ஆப்போசிட் நடக்குது. ஸோ அந்த ஹேஃபிக் லிமிட்றது குறைஞ்சிக்குது. ஸோ பாருங்கள், 50 இருக்க வேண்டிய ஹேஃபிக் லிமிட் வந்து இன்னும் கம்மியாகி 40, 13 மாறுது. அதுக்கு காரணமும் இதே தான். இந்த WRN ஜீன் தான் வந்து இந்த டீலோமியரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த 50 சைக்கிள்ஸ் வர்ற வரைக்கும் ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த WRN ஜீன் தான். தென் ஆக்சிடேட்டிவ் டேமேஜ் ரிப்பேர், அதாவது நம்ம டிஎன்ஏ வந்து டெய்லியுமே ஏதோ ஒரு விஷயத்தினால அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டைமில் சன்னில் நிற்கிறது, இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்களுக்கு கூட டிஎன்ஏ அஃபெக்ட் ஆகும். ஆனால் ஏன் நமக்கு மியூட்டேஷனோ கேன்சர் எதுவும் வர்றதில்லைன்னா, அதுக்கு காரணம் வந்து நிறைய ரிப்பேர் மெக்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ டிஎன்ஏ அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சில பாத்வேஸ் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து இந்த WRN ஜீன் தான் வந்து மானிட்டர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அப்போ WRN ஜீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த ரிப்பேருமே நடக்காது. ஸோ ஒரு டிஎன்ஏ அஃபெக்ட் ஆச்சுன்னா அது மியூட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த மியூட்டேஷனே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது கேன்சர் நிறைய காஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி இத்தனை மெயினான ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த WRN ஜீன் அஃபெக்ட் ஆகும்போது அப்போ தான் இந்த வெர்னர் சிண்ட்ரோம் அப்படின்றது வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு செல் வந்து இந்த மாதிரி ஓரளவு இப்போ டிஎன்ஏ ப்ராசஸ் ரெப்ளிகேஷனுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு அண்ட் ரிப்பேருமே நடக்கலை. ஸோ அப்போ என்ன ஆகுனா செனசன்ஸ், அதாவது செல் வந்து டெத்துக்கு போகும். செல் டெத்துக்கு போகும்போது என்ன ஆகுனா அது வந்து TGF-beta அப்படின்ற ரிலீஸ் சிக்னல் சென்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா கொலாஜன் 1 and 3 இது வந்து டெபாசிஷனை அதிகப்படுத்தும். ஸோ டெபாசிஷன் அதிகமாக என்ன ஆகுதுன்னா ஸ்கின் வந்து டைட் ஆகும் அண்ட் wrinkles ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் அவங்க பார்க்க வந்து வயசானவங்க மாதிரி மாறுறாங்க. ஸோ கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ இது இருக்குது. ஆனால் இந்த ஜீன் வந்து பிறக்கும் போதே தப்பான ஜீன் தான் பிறக்குது. ஆனால் சின்ன வயசுலேயே நார்மலாக இருக்காங்க. ஏன் வந்து ஒரு 15 வயசு ஆன அப்புறம் தான் இந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பியூபர்ட்டி. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பையனோ பொண்ணோ யாராக இருந்தாலும், ஒரு பொண்ணுக்கு ஒரு 13 வயசு அந்த மாதிரி டைமில், ஒரு பையனுக்கு ஒரு 15 அந்த ஏஜ் என்ன ஆகும்னா பியூபர்ட்டி, அதாவது பெரியவங்களாக மாறுவாங்க. ஸோ மாறும்போது என்ன ஆகும்னா சடனாக வளருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன கம்மியான ஹைட்டில் இருப்பாங்க, டக்குன்னு அந்த ஒரு 9th standard 10th standard டைம் அப்போ டக்குன்னு வளருவாங்க. அதே மாதிரி வேறு எல்லா ஃபீச்சர்ஸுமே அவங்களுக்கு டக்குன்னு டெவலப் ஆகும். ஸோ அது அப்போ என்ன ஆகுதுன்னா பாடி வந்து ஹை லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அண்ட் செல்ஸ் சைக்கிளுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லாம் என்ன ஆகும்னா இந்த எரர் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ரிப்பேர் மெக்கானிசம் ரொம்ப